படைத்தான், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். இறைகுலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே உறங்கினைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். உறங்கினைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. தயவுசெய்து அமர்ந்து கொள்ளவும். திருப்பலி கருத்துக்கள். ஜீவா ஆண்டனி சாமி குடும்பத்தினர் இப்பலி நன்றி பலியாகும். மேலும் சைமன் குடும்பத்தினர், லாரன்ஸ் மெட்டில்டா, வசந்த் பெர்னாண்டோ குடும்பத்தினர், ஜேடி ரோஜ் குடும்பத்தினர், ஷோகன் குடும்பத்தினர், டேனியல் மற்றும் குடும்பத்தினர், போஸ்கோ ஸ்டெல்லா குடும்பத்தினர், பெனிஸ்கர் மற்றும் மேரி டோலர் குடும்பத்தினர், மைக்கேல், நிதிஷ் மற்றும் சகாய மரிய பிரியா குடும்பத்தினர், லைட்டர் இளங்கோ அவர்கள், ரம்யா, பமீலா பீட்டர், மரிய, லூர்தின், சுரேஷ், ஷர்ஷித், பாலா, தீபிகா, ஆண்ட்ரியா நன்றி பலியாகும். ராபர்ட் குடும்பத்தினர் நன்றி பலியாகும். பம்பே பிளஸி சில்வேரியா நன்றி பலியாகும். இக்னேஷியஸ் அவர்கள் உடல்நலம் பெற்றதற்காக இப்பலி நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நாமும் இறைவனிடந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து அவருடைய இறைக்கரம் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்காகவும் தெய்வீக பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் போஸ்கோ செல்லா குடும்பத்தினர் வீடு நல்ல முறையில் கட்ட இறை ஆசிர் வேண்டி இப்பலியை வேண்டுதல் பலியாகும். லியாண்டர், மெல்வின் மற்றும் ஆண்ட்ரூ காட்வின் தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இப்பலியை வேண்டுதல் பலியாகும். கே ஜார்ஜ் அவர்கள் நல்ல உடலுள்ள சுகத்திற்காக வேண்டி வேண்டுதல் பலியாகும். ஜெயசீலன் குடும்பத்தினர் குடும்ப சமாதானத்திற்காக வேண்டி இப்பலியை வேண்டுதல் பலியாகும். ரொசாரியோ திருமணம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றும் வேண்டுதல் பலியாகும். மேலும் ஸ்பந்தனா குறிப்பாக தன்னுடைய தேர்விலே நல்ல முறையில் எழுதி வெற்றி பெற வேண்டி இப்பலியை வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இப்பலியானது நம்முடைய வாழ்ந்து மறித்த ஜே விக்டர், டிஏடி சாமி, சிறிய புஷ்பம், மரியதாஸ், ஆலிஸ் மேரி தினகரன், ஜெயம் மேரி செல்வநாயகம், மரிய சூசை ஸ்டீஃபன் ராஜ், பவுல், அருள் பிரகாசி, சவரிமுத்து மற்றும் சூசையம்மாள் இவர்களுடைய ஆண்மேலை பாற்றுக்காகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உள்ளத்தின் பெருமகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய பலியிலே நாம் இணைவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இத்தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக இறைவனிடத்தில் இப்பொழுது மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை
நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாட்சிமிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளின் உரிமையாளர்களாக இருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியான உம்மிடமே அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ் ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 14, 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர். என்றென்றும் சினங்கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை. நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆயத்தம்
என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயத்தம் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 15 இறை வாக்கியங்கள் 1-3 மற்றும் 11-32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்குள் தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடைகளை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களில் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான்,
மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலமுறை வாசித்திருக்கின்றோம், வாசிக்க கேட்டிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை நாம் வாசிக்கின்ற பொழுதும் வாசிக்க கேட்கின்ற பொழுதும் அது நமக்கு பலவிதமான உண்மைகளை, வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு சில அடிப்படை கருத்துக்களை அது நமக்கு வாழ்வியல் பாடங்களாக நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக குறிப்பாக இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது பல வார்த்தைகள் இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை ஆணித்தரமாக ஆழமான உண்மையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அது எந்த வாக்கியம் அல்லது எந்த வார்த்தை என்று பார்க்கின்ற பொழுது, இதோ அந்த இளைய மகன் அவன் செய்த ஒரு செயல், அவனுக்கு ஏற்பட்ட அந்த வாழ்விலே ஏற்பட்ட அந்த மாற்றம், அவர் அறிவு தெளிந்தவராய். பல நேரங்களில் இந்த கேள்வியை நாம் நம்மிடையும் கேட்டுக்கொள்கின்றோம், அல்லது மற்றவர்களை பார்த்தும் இந்த கேள்வியை எழுப்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் என்னதான் படித்தவர்களாக இருந்தாலும் ஒரு சில வேளைகளிலே தவறு செய்கின்ற பொழுது, நாம் தவறி விழுகின்ற பொழுது நமக்கு அறிவில்லையா அல்லது அடுத்தவர்களுக்கு அறிவில்லையா என்ற கேள்வியை நாம் எழுப்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நாம் நம்மிடையே அந்த கேள்வியை எழுப்ப இன்றைய நாளில் அழைப்பு விடுக்கப்படுகிறோம். நாம் அறிவு தெளிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க நமக்கு இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த இளைய மகனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு விளக்கமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில நிதர்சனமான உண்மைகளை நாம் மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அறிவு தெளிந்தவர்களாக வாழ முடியும் என்பதை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். இதோ அந்த இளைய மகன் தன்னுடைய தந்தையிடமிருந்து சொத்துக்களை பிரித்து நான் சுதந்திரமாக வாழ முடியும் என்கின்ற எண்ணத்தோடு அவன் தொலைதூரத்திற்கு செல்கின்றான். இந்த சொத்துக்கள் தான் தனக்கு தேவையான அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும், தனக்கு சுதந்திரத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று எண்ணி அவன் தொலைதூரத்திற்கு செல்கின்றான். ஆனால் அந்த பணம் அவனுக்கு மகிழ்ச்சியை தர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பணம் எல்லாம் தீர்ந்து போகின்ற பொழுது அந்த பணம் அவனை விட்டு தொலைதூரம் சென்று விடுகிறது. அவனோடு உண்டு உறவாடக்கூடிய அந்த நண்பர்களும் தொலைதூரத்திற்கு சென்று விடுகிறார்கள். இறுதியாக அவன் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றான். இதோ நமக்கு உண்ணக்கூட உணவு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. யாராவது ஒருவர் நமக்கு உணவு தரமாட்டார்களா, அல்லது அந்த பன்றி மேய்க்கக்கூடிய அந்த வேலையிலே அந்த பன்றிக்கு கிடைக்கக்கூடிய உணவாது நமக்கு கிடைக்காதா என்று எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். அவன் எண்ணி பார்த்த, அவன் நினைத்த அந்த சுதந்திரம் அவனை விட்டு தொலைதூரம் செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மனமாற்றம் எப்பொழுது ஏற்படும் என்றால், நம்மிடம் பணம், பதவி, பொருள் எல்லாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த மனமாற்றத்தை பற்றி நாம் ஒரு நாளும் எண்ணி பார்க்க மாட்டோம், கவலை கொள்ள மாட்டோம். மாறாக எப்பொழுது இவையெல்லாம் இல்லாமல் போகிறதோ, அதிலும் குறிப்பாக பசியால் நாம் வாடுகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அறிவு தெளிந்தவர்களாக மாற்றம் பெறுவோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதல்ல. இது நிரந்தர மகிழ்ச்சி அல்ல. நாம் கடவுளை நாடி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவரோடு இணைந்து செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாடுதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதுதான் உண்மையான சுதந்திரமாக இருக்கும் என்று நமக்கு எண்ணி பார்க்க அது நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. எனவே பசியின் பொழுதுதான், எதுவும் இல்லாத பொழுதுதான் நம்முடைய தவறுகளை நாம் எண்ணி பார்ப்போம். நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை நாம் உற்று நோக்கக்கூடியவர்களாக, நம்மையே நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக, அறிவு தெளிந்தவர்களாக நாம் மாற்றம் பெறுவதற்கு இந்த பசி நமக்கு துணையாக இருக்கின்றது. அதைத்தான் அந்த இளைய மகனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். பசி என்று வருகின்ற பொழுதுதான் தன்னுடைய தந்தையினுடைய அந்த இரக்க பெருக்கத்தையும் அவருடைய நிலைப்பாட்டையும் அவருடைய அன்பையும் பாசத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக மாறுகின்றான். குறிப்பாக இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது 3 விதமான உண்மைகளை அறிந்து கொள்ள அழைப்படுக்கப்படுகின்றோம்.
முதலில் நான் சொன்னது போல பசி, இந்த பசிதான் அவனுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அறிவு தெளிவந்தவனாக மாறுவதற்கு அவனுக்கு அது துணையாக இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் இந்த உடல் பசி நம்மை ஆட்டி படைக்கின்றதோ அல்லது இந்த பசி நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகின்றதோ அப்பொழுது நாம் இந்த ஆன்மீக பசியை தேடி அலையக்கூடியவர்களாக மாறுவோம். கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவருடைய அருளையும் நாம் தேடி நாடி செல்லக்கூடியவர்களாக நாம் மாறுவதற்கு இந்த பசி நமக்கு துணையாக இருக்கின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இதோ அந்த இளைய மகன் விழித்தெழக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த விழித்தெழுதல் நம்முடைய வாழ்விலே மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இயல்பாக நாம் தவறு செய்யக்கூடியவர்கள், ஆனால் இந்த தவறிலிருந்து நாம் மீண்டு எழ வேண்டுமென்றால் நாம் விழித்து கொள்ள அழைப்பெடுக்கப்படுகின்றோம். நாம் விழுந்த இடத்திலே விழுந்து கிடந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக இருக்காது, அல்லது நாம் முன்னோக்கி செல்வதற்கு அது ஒரு தடைக்கல்லாக மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதோ அந்த இளைய மகன் விழித்தெழுகிறான். இதோ நான் என்னுடைய தந்தையிடம் திரும்பி செல்வேன், அவரிடம் நான் திரும்பி சென்று நான் செய்தது பாவம் என்று நான் அறிக்கையிடுவேன், அவருடைய கூலியாட்குள் என்னையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்ள நான் கேட்பேன் என்கிற நிலைப்பாட்டை அவன் எடுக்கின்றான். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விழித்தெழ அழைப்பெடுக்கப்படுகின்றோம். அதுதான் உண்மையான மனமாற்றத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இறுதியாக திரும்பி வருதல். இந்த திரும்பி வருதல் என்பதுதான் மனமாற்றத்தினுடைய உச்சமாக இருக்கின்றது. கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் அவருடைய பேரன்பையும் நாம் நினைத்து நாம் திரும்பி வர அழைப்பெடுக்கப்படுகிறோம். அதை அந்த இளைய மகன் இறுதியாக செய்கின்றான். தன்னுடைய தந்தையை தேடி நாடி வருகின்றான். மீண்டுமாக தன்னுடைய தந்தையை அவன் நாடி வருகின்றான். நம்முடைய தந்தையும் இரக்கம் நிறைந்தவராக இருக்கின்றார். நம்முடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கின்றார். நம்முடைய மனமாற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் இருகரம் விரித்தவராக காத்து கொண்டிருக்கின்றார். நாம் தொலைவில் வருகின்ற பொழுதே அவர் நம்முடைய வருகைக்காக காத்திருந்து ஓடோடி வந்து நம்மை கட்டி அணைத்து முத்தமிடக்கூடியவராக, நம்மை அள்ளி அணைத்து அவர் தன்னுடைய பாசத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் அவர் பொழியக்கூடியவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த தந்தையினுடைய இரக்கத்தையும் பேரன்பையும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொள்ள அழைப்பெடுக்கப்படுகின்றோம். அறிவு தெளிந்தவர்களாக வாழுகின்ற பொழுதுதான் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடவுளுடைய அன்பையும் பேரிரக்கத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை அறிந்தவர்களாக நாமும் அந்த இளைய மகனைப் போல அறிவு தெளிந்தவராக வாழ வளர அதற்கான வரத்தை தெய்வீக விலை கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அது எங்களை விடுவித்து மீட்பளிக்கும் கொடைகளுக்கு எங்களை அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மொக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களில் எங்களோடு வாழ்ந்து மரித்த எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களை நீர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்க உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிருந்த ரத்தம் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதான். ஆமென்.
பறவை நீலமும் தேடுதே. உதயம் காண விழையுமோர் மலரை போலவே இதயம் இறைவன் பறவை நீலமும் தேடுதே. பகலை மறைக்கும் முகிலாய் பல வழிகள் சூழ்ந்ததே. அந்த நீரோடும் குறையும் தீர முழுமை தோன்றுமே. எங்கள் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே எங்கள் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்த்தியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நீரை இயேசுவே என்னை கேட்பியும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும். ஒரு சத்ருவிடம் என்றே காத்திடும். மரண வீடையில் என்னை கூப்பிடும். பரகனியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றம்போது என்னை ஏவிடும். வருகவென்றம்போது என்னை ஏவிடும். அன்புக்குரியவர்களே, இன்று முதல் சனிக்கிழமையாக இருந்தாலும் தவக்காலத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை என்பதால் அன்னையினுடைய தேரானது இன்று திருப்பலி முடிந்த பிற்பாடு இருக்காது. மாறாக ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானித்தவர்களாகும், வியாகுலத்தாயினுடைய பாடுகளை தியானிக்கக்கூடியவர்களாகும், நம்முடைய பாடுகளை அவர்களுடைய பாடுகளோடு ஒப்பு கொடுத்து அதை தியானித்த வண்ணமாக நாம் இல்லம் செல்ல முயற்சி செய்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருள் அடையாளத்தில் ஆற்றலுடன் பங்கேற்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவை உங்களையும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வருவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். தாயே, புதல்வர்கள் பணிந்து
பணிந்தும் உதவிட வாராயோ உந்தன் அருளினை தாராயோ முதல்வரின் தாயே புதல்வர்கள் பணிந்தும் உதவிட வாராயோ உந்தன் அருளினை தாராயோ வாழ்ந்திட துடிக்கின்றேன் எனக்கு வழிவகை தெரியவில்லை வாழ்ந்திட துடிக்கின்றேன் எனக்கு வழிவகை தெரியவில்லை கைகளை பிடித்திடுவாய் அம்மா துயரின்றி நடந்திடுவே முதல்வரின் தாயே புதல்வர்கள் பணிந்தும் உதவிட வாராயோ உந்தன் அருளினை தாராயோ நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.